ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதன்கிழமை மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். முதலாவது எங்களுடைய குற்றங்களையும் தவறுகளையும் உதவி செய்ய மன்னியும் ஆண்டவரே. இந்த மாலை வேளையிலும் கர்த்தாவே ஆராதிக்க கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. தொலைபேசியின் வாயிலாகவும் இணையதளத்தின் வாயிலாகவும் கர்த்தாவே உடைய பிள்ளைகளை நீர் கூட்டி சேர்த்திருக்கிறீர். இதோ ஆண்டவரே, உலகெங்கிலும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே தியானிக்கிற உம்முடைய வார்த்தையில் ஒன்று கூடியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த வேளையிலும் கர்த்தாவே எங்களுக்கு ஏற்ற காலத்தின் ஆவிக்குரிய ஆகாரத்தை தந்த தேவனாய் கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையிலும் உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும்படியாக ஆமாண்டோரே கர்த்தாவே, உம்முடைய ஊழியத்தின் காரியங்களை கர்த்தாவே தடை செய்கிற அலைகழிக்கிற ஒவ்வொரு அந்தகார பிசாசுகளையும், வானமண்டல பொல்லாத ஆவிகளையும், கட்டொழுக்கப்பட்ட பிசாசுகளையும், பாதாளத்தில் இருந்த பிசாசுகளையும், அசுத்த ஆவிகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கட்டி ஜெபிக்கிறோம். ஆமாண்டவரே கர்த்தாவே, வானம் பூமி ஒழிந்து போக முடிய வார்த்தையை ஒரு காலம் ஒழிந்து போவாது என்று வார்த்தை சொல்லியிருக்கிறது. ஆமாண்டவரே கர்த்தாவே, அப்படிப்பட்ட மேலான உன்னதமான வார்த்தையை நாங்கள் கை கொள்ளும் பொழுது ஆண்டவரே கர்த்தாவே, அதை தொழுது கொள்ளும் போது ஆண்டவரே அவ்விதமாக எங்களுக்கு நீர் உம்முடைய பரிசுத்தாவியை தந்து கர்த்தாவை எங்களை பலப்படுத்தும்படியாகவும் திடப்படுத்தும்படியாகவும் ஆமாண்டவரே கர்த்தாவே, கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க மாட்டாத கர்த்தாவே ஒரு ஸ்லாக்கியத்தை எங்களை கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படி நாம் மட்டும் மையப்பட்டும் ஆமாண்டவரே கர்த்தாவே, இந்த சரீரத்தில் ஏற்படுகிற எல்லா விதமான காரியங்களும் ஜெயம் கொண்டு உம்முடைய வார்த்தை கர்த்தாவே எங்களை பிடித்துக் கொண்ட கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த உலகத்தில் கர்த்தாவே என்ன எழுந்தாலும் உம்முடைய வார்த்தையும் உம்முடைய வார்த்தையின் ஐக்கியத்தையும் நாங்கள் விட்டுவிடாதபடிக்கு எங்கள் விசுவாசத்தை அதிகமாய் தாரும். உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் முதலாவது பாடலாக சிறிய பாட்டு புஸ்தகத்தில் 58வது பாடலை பாடுவோம். சிறிய பாடல் புஸ்தகத்தில் 58வது பாடல். எந்த நேசுவே எந்த நேசமே நீரென்றும் என் சொந்தமே, பிரபுவே நான் என்றும் உம் சொந்தமே. எந்த நேசுவே எந்த நேசமே நீரென்றும் என் சொந்தமே, பிரபுவே நான் என்றும் உம் சொந்தமே. வாழ்வின் ஜீவனே வாழ்வின் கீதமே நீரந்தன் ஒளி அல்லவோ, பிரபுவே நீரந்தன் பலனல்லவோ. எந்த நேசுவே எந்த நேசமே நீரென்றும் என் சொந்தமே, பிரபுவே நான் என்றும் உம் சொந்தமே. வழியின்றி நின்றேன் பசியோடு அலைந்தேன், விழியாக என்னை தேடி வந்த இயேசுவே. வழியின்றி நின்றேன் பசியோடு அலைந்தேன், விழியாக என்னை தேடி வந்த இயேசுவே. பழியும் போனதே பாவ வழியும் போனதே, பழியும் போனதே பாவ வழியும் போனதே, மறுவாழ்வு மலர்ந்ததுவே. பிரபுவே புது ஜீவன் பிறந்ததுவே, மறுவாழ்வு மலர்ந்ததுவே. பிரபுவே புது ஜீவன் பிறந்ததுவே. எந்த நேசுவே எந்த நேசமே
நீரென்றும் என் சொந்தமே. பிரபுவே நான் என்றும் உம் சொந்தமே. நீரெந்த நேசம் நானுந்த நேசம், ஆத்மாவின் தீபமாய் வந்த இயேசுவே. நீரெந்த நேசம் நானுந்த நேசம், ஆத்மாவின் தீபமாய் வந்த இயேசுவே. ஆதி வார்த்தையே மறுரூப வார்த்தையே, ஆதி வார்த்தையே மறுரூப வார்த்தையே, மாறாதவும் வார்த்தையே. பிரபுவே மறப்பேனோவும் வார்த்தையை, மாறாதவும் வார்த்தையே. பிரபுவே மறப்பேனோவும் வார்த்தையை. எந்த நேசுவே எந்த நேசமே, நீரென்றும் என் சொந்தமே. பிரபுவே நான் என்றும் சொந்தமே. ஊற்றுண்ட தைலம் உம் தேவிய நாமம், போற்றிய புகழ்வோமே புனித நாமத்தை. ஊற்றுண்ட தைலம் உம் தேவிய நாமம், போற்றிய புகழ்வோமே புனித நாமத்தை. நேசரேசுவின் நல்லின்ப ஜாலையே, நேசரேசுவின் நல்லின்ப ஜாலையே, அணைக்காதே பெருவெள்ளமே. பிரபுவே உறங்காதே என் உள்ளமே, அணைக்காதே பெருவெள்ளமே. பிரபுவே உறங்காதே என் உள்ளமே. எந்த நேசமே எந்த இயேசுவே, நீரென்றும் என் சொந்தமே. பிரபுவே நான் என்றும் சொந்தமே. பிரன்னாமின் தேவா என் வாழ்வின் வேதா, மோத்திரையை திறந்தளித்தீர் முதிர்வடைந்திட. பிரன்னாமின் தேவா என் வாழ்வின் வேதா, மோத்திரையை திறந்தளித்தீர் முதிர்வடைந்திட. நித்திரையின்றி நான் பறந்து சென்றிட, நித்திரையின்றி நான் பறந்து சென்றிட. சத்தியத்தை அளித்தீரன்றோ பிரபுவே, சத்தியினை அளித்தீரன்றோ. சத்தியத்தை அளித்தீரன்றோ பிரபுவே, சத்தியினை அளித்தீரன்றோ. எந்த நேசுவே எந்த நேசமே, நீரென்றும் என் சொந்தமே. பிரபுவே நான் என்றும் சொந்தமே. அல்லேலூயா. நாம் அடுத்ததாக சிறிய பாட புஸ்தகத்தில் 59 பாடல் போடுவோம். 59. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே, நாள்தோறும் போற்றுவே.
எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்லுவே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதிப்பேன், ஆண்டவரை போற்றுவே. ஆண்டவரை போற்றுவே. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவே. நாள்தோறும் போற்றுவே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவே. தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுகளுக்காய் ஸ்தோத்திரம். அளவில்லாவரின் கிருபைகளுக்காய் ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். ஆயுள் முழுதும் ஸ்தோத்திரம். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். நாள்தோறும் போற்றுவேன். அல்லேலூயா. இவரு கனெக்ட் ஆகல, நம்ம ஆண்டனி பிரதர். அல்லேலூயா. உங்கள்
நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3-4 வசனங்களை வாசிப்போம். முதலாவது கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டு பின்பு அவரிடத்தில் கேட்டவர்களாலே நமக்கு உறுதியாக்கப்பட்டதும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கையினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்தாவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாயிருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றி போர்வானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அல்லேலூயா. நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, வாசிக்கப்பட்ட வேதவசனங்களை ஆசீர்வதியும். உம்முடைய தீர்க்கதரிசி மூலமாய் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த உம்முடைய ஜீவாபமாகிய உம்முடைய வார்த்தையை கர்த்தாவை பகிர்ந்து கொள்ளும்போது, ஆண்டவரே கர்த்தாவே, நீர் அப்படியாக எங்களுடைய தீர்க்கதரிசி அதை பிரசங்கிக்கும் போது எவ்விதமாக நீர் ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ அதே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தாவை கிருபை செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் மையப்படட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே அவற்றை வேண்டுகிறோம். ஆமென். அல்லேலூயா. சென்ற ஞாயிற்றுக்கிழமை எபிரேயர் நிருபத்திலிருந்து சில காரியங்களை நாம் பார்த்துக் கொண்டிருந்தோம். அதிலே எப்படியாக பவுல் தேவனை அறிந்து கொண்டான், அந்த சிறைசாலைக்குள்ளாக அந்த லோகாஸ் எப்படியாக அந்த சிறைசாலைக்குள்ளாக இருந்து பேதுருவை எப்படியாக மீட்டது, பேதுருவை எப்படி தேவன் அந்த சிறைசாலையிலிருந்து எப்படி கொண்டு வந்தார், எப்படிப்பட்ட ஒரு சரீரத்திலிருந்து எப்படிப்பட்டதான ஒரு அந்த அக்னி ஸ்தம்பத்திலிருந்து எப்படி தேவன் தன்னை மாற்றிக்கொண்டிருந்தார். நாம இயேசு கிறிஸ்து மாம்ச சரீரத்தில் இருக்கும்போது அந்த லோகாஸ் எப்படியாக மாம்ச சரீரத்தில் மாறியது, அந்த லோகாஸிலிருந்து தேவன் தன்னை மாம்சத்தில் மாற்றிக்கொண்டு மறுபடியுமாக எப்படி தன்னை மறுபடியுமாக அந்த லோகஸாக மாற்றிக்கொண்டார். அந்த லோகஸ் என்ன அப்படி என்ற காரியத்தெல்லாம் சென்ற ஞாயிற்றுக்கிழமை பார்த்திருந்தோம். சென்ற ஞாயிற்றுக்கிழமையில பார்க்கப்படும் போது அந்த லோகோஸ் என்பது அவருடைய ஆவிக்குரிய சரீரம். முதலாக ஏதேன் தோட்டத்தில் தேவன் ஆணும் பெண்ணுமாக மனிதனை அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியும் முதலாவது உண்டாக்குறதை நாம் பார்த்தோம். அந்த ஆவிக்குரிய சரீரத்தை சிருஷ்டித்த பிறகு அந்த ஆவிக்குரிய சரீரம்தான் பூமியில் படைக்கப்பட்ட அத்தனை மிருகங்களையும் ஜீவராசிகளையும் பறவைகளையும் எல்லா விதமான பூமியில் தேவனால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு சிருஷ்டியுமே அதன் மீது அதிகாரம் கொண்டவனாக மனிதன் இருந்தான். அந்த மனிதன் ஆவிக்குரிய மனிதனாக தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் தான் அந்த ஆளுகை செய்யக்கூடியவனாக இருந்ததை நாம் பார்த்தோம். அந்த ஆவிக்குரிய சரீரத்தை தான், இந்த ஆளுகை மிக்க அந்த ஆவிக்குரிய சரீரத்தை தான், அந்த தியாகினி பாடியை தான், வார்த்தையினால் உண்டாக்கப்பட்ட அந்த சரீரத்தை தான் தேவன் மண்ணை பண்படுத்த
மண்ணை பண்படுத்த மனிதனை உண்டாக்கப்படும் போது அந்த மனிதனுக்குள்ளாக, அந்த மண்ணான மனிதனுக்குள்ளாக அந்த மனிதன் எப்படி இருந்தான் என்பதெல்லாம் நாம் பார்த்தோம். ஒரு கால் அவனுடைய வளர்ச்சி, அவனுடைய அந்த வடிவமைப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால், அது ஒரு மிருகத்துக்கு சாயலுக்கு ஒப்பாக இருந்தது. இந்த மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய சரீரம், இந்த மண்ணை பண்படுத்த உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய சரீரம் ஒரு மிருகத்துக்கு ஒப்பாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மிருக சாயலில் இருந்த மனிதனுக்குள்ளாக தேவ சாயலில் இருந்த அந்த ஆத்மாவை, அந்த ஆவிக்குரிய சரீரத்தை தேவன் இந்த மண்ணான சரீரத்துக்குள்ளாக வைத்ததை நாம் பார்த்தோம். அந்த சரீரத்தை அந்த மண்ணுக்குள்ளாக வைத்ததினாலே மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான் என்று பார்க்கிறோம். எந்த ஒரு பறவையும் மிருகமும் ஜீவாத்மாக ஆகவில்லை. ஆனால் இந்த மண்ணினாலே உண்டாக்கப்பட்ட மிருக சாயலில் இருந்த இந்த மண்ணை பண்படுத்தக்கூடிய மனிதன் தான் ஜீவ ஆத்மா ஆனான் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்படியாகத்தானே இயேசு கிறிஸ்துவும் மரியாளுடைய கர்ப்பப்பையிலே ரத்தத்தை சிசித்து அந்த சரீரத்தை உண்டாக்கி, இயேசு என்ற அந்த மனித சரீரத்தை உண்டாக்கி, அந்த மனித சரீரத்துக்குள்ளாக தேவ சாயலாகிய அந்த லோகோஸ் ஆகிய தேவன் இந்த மனித சரீரத்துக்குள்ளாக இறங்கி, அந்த மனித சரீரத்துக்குள்ளாக தேவன் வாசம் செய்து நம்மை எல்லாம் அந்த கிறிஸ்துக்குள்ளாக நம்மை பண்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அடுத்தபடியாக இந்த கடைசி நாட்களில் தானியேலு இடத்திலே அவர் சொன்னார், தானியேலோ நீயோ வென்றால் இந்த ரகசியங்களை, இந்த புஸ்தக சுருள்களை இந்த மண்பாண்டத்திலே போட்டு அதை ஒளித்து வை. எந்த மண்பாண்டம்? அது பிரண்ணாம் என்னக்கூடிய அந்த சரீரத்துக்குள்ளாக தேவ ரகசியங்கள் அடங்கிய, அந்த முத்திரைகள் அடங்கிய, இந்த வேதத்தின் ரகசியங்கள் அடங்கிய எல்லா மீட்பின் புஸ்தகத்தின் திட்டங்கள் எல்லாவற்றையும் நீயோ வென்றால் அந்த மண்பாண்டத்துக்குள்ளாக ஒளித்து வை. தேவன் பாருங்க, ஆதியாகமத்திலே ஆதாம்குள்ளாக அந்த தேவ சாயலை வைத்தார். இரண்டாவது முறையாக இயேசு என்ற அந்த மனித சரீரத்துக்குள்ளாக தேவன் தாமே வாசம் செய்தார். மூன்றாவது தேவன் தாமே வாசம் செய்யும்படியாக, தேவன் தாமே ஆளுகை செய்யும்படியாக தேவன் மறுபடியுமாக ஒரு மண்பாண்டத்தை உருவாக்கி அந்த மண்பாண்டத்துக்குள்ளாக தேவன் தன்னை திரைமறைத்துக் கொண்டிருந்தார். அல்லேலூயா. நாம் பவுலை பார்க்க போகும்போது பவுல் மிகவும் மேலான படிப்பறிவு கொண்டவனாக இருந்தான். அப்படியாக இருக்கப்படும் பொழுது நம்ம கூட பார்க்கிறோம், தொடர்ந்து பவுலை பத்தி தான் பார்க்கிறோம். தேவனுடைய தீர்க்கதரிசி யோபுவை பத்தி ஒரு பிரசங்கம் செஞ்சிட்டு இருந்தார். தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரணாம் அவர்கள் யோபு குறித்து ஒரு பிரசங்கம் செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது அநேகர் அவரிடத்தில் கேள்வி கேட்டாங்க, யோபு சாம்பல்ல உட்கார வச்சு சாம்பார்ல இருந்து இன்னும் அந்த சாம்பல்ல இருந்து நீங்க எழுப்பவே இல்லை, எப்போது எழுப்பி விடுங்க, பாவம் யோபு பாவம் அப்படின்னு. அந்த மாதிரி நம்ம பவுலை குறித்து நாம் அதிகமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் பவுல் அப்படியாக அவன் ஒரு கரடு முரடான மனிதனாக இருந்தான். அவனிடத்தில் படிப்பு, கல்வறிவு எல்லாமே இருந்தது. எல்லா அறிவும் இருந்தும் கூட, இந்த கமாலியத்தில் படித்திருந்தும் கூட, அவன் தேவனை குறித்து வேதாகம அறிவு பெற்றிருந்தும் கூட, ஆனால் அவன் கண்களுக்கு முன்பாக நடக்கக்கூடிய காரியங்களை குறித்து அவன் அசட்டை செய்தவனாக இருந்தான். அவன் அப்படியாக அவன் கொஞ்சம் கூட நிதானிச்சு, இவங்க சொல்றாங்களே, இது இந்த சீஷர்கள் எல்லாம் சொல்றார்களே, இந்த எருசலேமிலே இப்படிப்பட்ட ஒரு வதந்தியானது போய்கொண்டிருக்கிறது, இது என்ன? மெய்யாகவே இயேசு தேவனுடைய குமாரன் தானா? அவர் தேவன் தானா? அவர் நம்முடைய மேசியா தானா என்று அவன் சற்று கூட அவன் நின்று தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு ஆராய்ந்து இருந்திருந்தால் நிச்சயமாக அந்த மேசியாவினுடைய வருகை அவன் கண்டுபிடித்திருப்பான். ஆனால் அவனோ
தன்னுடைய மேலான போதகர்களை நம்பியிருந்தான். அந்த போதகர்களுடைய அறிவை பெற்றிருந்தான். கமாலியல் இடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டிருந்தான். அவன் தேவனிடத்திலிருந்து ஞானத்தை பெற்றுக் கொண்டிருக்கவில்லை. அவன் படிப்பிலிருந்து, அந்த கமாலியலிடத்தில் இருந்த அந்த படிப்பின் அறிவை அவன் பெற்றுக் கொண்டிருந்தான். அதனால அங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய காரியங்களை குறித்து, அந்த மேசியாவினுடைய வருகை குறித்து அங்க பேசப்படும் போது அவன் பாத்தீங்கன்னா அதை எடுத்து போய் நேரம் அவங்க பாஸ்டர் கிட்ட போய் கேட்டான். அந்த பாஸ்டர் சொன்னாரு, அந்த கமாலியல் பாஸ்டர் சொன்னாரு, அங்க இருக்கிற வேத அறிவு பெற்றவர்கள சொன்னாங்க, இல்ல தம்பி, அதெல்லாம் பொய்யான போதகம், அவர்கள் அப்போதுதான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் பிதற்றுகிறார்கள், அவர்கள் பிசாசின் வஞ்சக போதனைக்கு வஞ்சிக்கப்பட்டு விட்டார்கள், இப்படியாக போய் கொண்டிருக்க, நீ அதையெல்லாம் நம்பாதே, அது ஒரு கட்டுக்கதை, நீ அதெல்லாம் நம்ப வேண்டிய அவசியம் இல்லை என்று சொன்ன உடனே, நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள், நம்மளுடைய போதகர்கள், நமக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள் எல்லாரும் சரியாக இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு தெரியாத வெளிப்பாடு ஒன்று நமக்கு ஒன்றும் கிடைக்கப் போவதில்லை. ஏனென்றால் இவர்கள் நமக்கே தேவனை குறித்து போதிக்கிறார்கள் என்றால் இவர்கள் எவ்வளவு தேவனுக்கு நெருக்கமாக இருப்பார்கள். அப்படி அவன் கற்பனை செய்திருப்பான், இவர்கள் எல்லாம் தேவ மனுஷனாச்சே, இவர்களெல்லாம் தேவனை குறித்து அறிவை பெற்றிருந்தவர்களாச்சே, இவர்கள் ஒரு பெரிய காலேஜே நடத்தி அதுக்குள்ளாக வேத மாணாக்கர்களை உருவாக்குகிறார்களே, அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கக்கூடிய ஸ்தலமாக இருக்கிறதே, இவர்கள் எப்படி பொய் சொல்ல முடியும், இவர்கள் எப்படி தவறாக இருக்க முடியும், இவர்களிடத்திலே அநேக நன்மைகள் அநேகருக்கு கிடைத்திருக்கிறது, எப்பவுமே நல்ல ஆடைகள் உடுத்துகிறவர்கள், பேச்சுக்களை நயமாக நலமாக பேசக்கூடியவர்கள், அப்படியாக அந்த கற்பனைகளை ஒவ்வொன்றாக இன்ச் பை இன்ச் மோசேயினால் கொடுக்கப்பட்ட கற்பனைகளை அவ்வளவாக கை கொள்ளுகிறவர்கள், வேதத்தை நன்கு கரைத்து குடித்தவர்கள், இப்படிப்பட்டவர்கள் பொய் சொல்வார்களா? அவர்களுக்கு எப்படி தேவன் வெளிப்படுத்தாமல் இருப்பார் என்று இப்படியெல்லாம் பவுலுக்கு ஞானமானது அவனுக்கு போதித்து அவன் இயேசுவை குறித்து சாட்சி சொன்னவர்களை கொலை செய்யும் அளவுக்கு இந்த போதகர்களுடைய ஜீவியம், இந்த வேதாகம கல்வியறினுடைய காரியம் அப்படிப்பட்டதாக இருந்தது. அவன் அதுல ரொம்ப பவுல் அப்படியாக ரொம்ப அதிகமாக அந்த போதகர்கள் மீதும் அவர்கள் போதித்த போதகங்கள் மீதும் அந்த மனிதனால் கொடுக்கப்பட்ட அறிவின் மீதும் அப்படியாக சாய்ந்திருந்தான். அவன் கையில பைபிள் இருந்துச்சு, அவன் கொஞ்சம் நிதானித்திருந்தால் அவன் அன்றே அறிந்திருப்பான். ஆனால் அவனோ அப்படி அறியாதபடிக்கு அந்த போதகர்களுடைய போதகம், அவன் படித்த அறிவு அவனை தவறாக வழிநடத்தியதை நாம் பார்க்கிறோம். இதுல ஒரு பெரிய பாடம் இருக்குங்க. மனிதனால் போதிக்கப்பட்ட போதகங்கள் பெற்ற ஒரு மனிதனுக்கு வெளிப்பாடு கிடைக்காது என்பதற்கு பவுல் ஒரு உதாரணமாக இருக்கிறான். பைபிள் காலேஜில் படிச்சா இயேசு கிறிஸ்துவை பற்றின உண்மையான வெளிப்பாடு பெற முடியாது என்பதற்கு ஒரு அடையாளமாக பவுல் உதாரணமாக இருக்கிறார். ஏன்னா அங்கே அவர்களால் வெளிப்பாடு கொடுக்க முடியாது. அவர்களால் நடந்து கொண்டிருக்கும் காலத்தில் தேவனை தன்னை வெளிப்படுத்தும் விதத்தில் அவரை அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவர்களுடைய போதகமானது இருக்கும் என்பதற்கு பவுல் ஒரு அடையாளமாக இருக்கிறான். பவுல் சவுலாக இருக்கப்படும் பொழுது அவன் அப்படியாக அவ்வளவாக மனிதர்களால் பிரசங்கிக்கப்பட்ட பிரசங்கத்தின் மூலமாக வஞ்சிக்கப்பட்டிருந்தான். அதனால்தான் அந்த பிசாசின் வஞ்சகம் யாருக்குள்ள இருந்தாலும் அந்த கொலை வெறி இருக்கும். அந்த பிசாசினுடைய வித்து, அந்த மனித உபதேசம், தேவனுடைய வார்த்தைக்கு புறம்பான விசுவாசம் யாருக்குள்ளாக இருக்கிறதோ அவர்களுக்காக கொலைவெறி இருக்கும். நாம் அதை ஏதேனிலே பார்க்கலாம், அந்த ஆதியாகமத்தில் நாம் பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படியாக ஆபேலும் காயினும் பலி செலுத்தப்படும் போது ஆபேலுடைய பலியை தேவன் அங்கீகரித்ததனாலே காயின் ஆபேலை கொன்றதை நாம் பார்க்கிறோம்.
அவர்கள் இருவருமே தேவனுக்கு பலியை செலுத்தினார்கள். ஆனால் ஒருவனை அவர் ஏற்றுக்கொண்டார், ஒருவனையோ அவர் நிராகரித்தார். அங்கு பொறாமை உண்டானதை நாம் பார்க்கிறோம். தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடு பெற்றுக்கொண்டவன் மீது தேவனுடைய வெளிப்பாடு பெறாதவர்களுக்கு அந்த கொலை பாதக எண்ணம், அந்த எரிச்சல் குணம், அப்படியாக அது கிரியை செய்வதை நாம் பார்க்கிறோம். அப்படியாகத்தானே பவுல் சவுலாக இருக்கப்படும் போது அவனிடத்தில் வெளிப்பாடு இல்லை. அதனாலே இயேசுவை குறித்து யார் சாட்சி சொன்னாலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவன் நிருபங்களை கேட்டு வாங்கினான். காரணம் என்னவென்று சொன்னால், இவனுக்குள்ளாக அந்த குணாதிசயமானது, இந்த பவுலுக்குள்ளாக இருந்த குணாதிசயம், அவன் சவுலாக இருக்கப்படும் போது அந்த குணாதிசயம் எப்படி இருந்தது என்று சொன்னால், அவனிடத்திலே பரத்திலிருந்து வெளிப்பாடு கிடைக்காததினாலே அவன் கொலை பாதகனை போல, அவன் கொலை பாதகனாகவே, ஏனென்று சொன்னால் சேவனை அவன் தான் கொன்றான். இயேசுவுக்கு சாட்சியாக இருந்த சேவானை கொலை செய்யும்படிக்கு அவன் இருதயத்தை அவ்வளவாக, அவனுடைய விசுவாசத்தை அவ்வளவு அவிசுவாசமாக மாற்றியது எது என்று சொன்னால், அவனிடத்திலே தேவனுடைய வெளிப்பாடு இல்லாமல் மனிதனால் கற்பிக்கப்பட்ட விசுவாசமானது இருந்தது. மனித கற்பனையை உபதேசங்களாக அவன் இருதயத்திலே வைத்திருந்தபடினாலே அவனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி உடையவர்களை கொலை செய்யக்கூடிய எண்ணம் உருவானது. தேவனுடைய வெளிப்பாடை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை கொலை செய்யும்படிக்கு அந்த எண்ணமானது வருகிறது என்று சொன்னால், அது அவிசுவாசத்தின் காரணமாகத்தான். அல்லேலூயா. அங்கே அப்படியாக கூட பேதுரு ஒரு கரடு முரடான மனிதனாக இருந்தான். அவன் யாருக்கும் அடங்காதவனாக இருந்தான். அவன் அப்படியாக மூர்க்க குணம் உள்ளவனாக இருந்தான். ஆனால் ஒரு நாள் தேவன் அவனை சந்தித்த போது அவன் முற்றிலுமாக மாற்றப்பட்டவனாக இருந்ததை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த உலகம் கொடுக்கக்கூடியது அவ்வளவுதான். இங்கே நாம் பார்க்கிறோம், அவருடைய முதலாம் வருகையை அவன் ஏற்றுக்கொள்ளாதபடிக்கு, அந்த முதலாம் வருகையை குறித்து அன்றைக்கு இருந்த போதகர்கள் அநேகமாக பிரசங்கங்களை செய்து அநேக வரப்படைகளை காண்பித்து, மேசியாவானவர் இப்படி வரப்போகிறார் அப்படி வரப்போகிறார் என்று சவுலுக்கு நன்றாக போதித்து, அப்படியாக மனித அறிவை அவனுக்கு அவ்வளவாக மெருகேற்றி அவனுக்கு சொல்லிக் கொடுத்து, அவனை அவ்வளவாக பிசாசானவன் வஞ்சித்து வைத்திருந்தான். அவன் கண்களுக்கு முன்பாக தேவனுடைய வருகையை, இயேசு கிறிஸ்துவானவர் அந்த மேசியா அப்படியாக அவர் வந்து அவருடைய எல்லா திட்டங்களையும் நிறைவேற்றி சென்று தன்னுடைய சீஷர்களுக்கு அதை அறிவித்து, நீங்கள் போய் சொல்லுங்கள், உலகமெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் போய் சொல்லுங்கள், நான் வந்துவிட்டேன், வருகை முடிந்துவிட்டது, உயிர்த்தெழுதல் நடந்துவிட்டது, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோரும் உயிரோடு எழுந்து விட்டார்கள், அந்த உயிரோடு எழுந்தவர்கள் எங்கே என்று உன்னை கேட்பார்கள் என்று சொன்னால், இந்த மேசியாவின் வருகையை காணாத அந்த ஜனங்கள் அப்படியாக எங்கே மேசியா என்று உங்களை கேட்டால், எங்கே அந்த உயிர்த்தெழுந்த அந்த மேசியா எங்கே என்று கேட்டால், எங்கே அந்த பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுந்தார்கள் அவர்கள் எங்கே என்று கேட்டால், அவர்கள் எல்லாம் எடுத்துக் கொள்ளப்படுவதிலே போய்விட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுங்கள். ஒரு கால் உங்களை பார்த்து ஏளனமாக சிரித்து உங்களை கிண்டல் செய்து பரியாசம் செய்து அந்த இயேசுவும் அந்த மேசியாவாகிய இயேசுவும் அந்த பழைய ஏற்பட்ட பரிசுத்தவான்களும் உயிரோடு இருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதிலே போனது உண்மை என்றால்,
நீங்கள் ஏன் செல்லவில்லை என்று அவர்கள் கேட்பார்கள் என்று சொன்னால், அவர்கள்தான் அந்த பிசாசுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாகி, ஓ இந்த சம்பவங்கள் எல்லாம் முடிந்து விட்டதா, தேவன் உங்களை இதை சொல்வதற்காக தான் அனுப்பினாரா, நீங்கள் மேசியாவின் வருகைக்கும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கும் பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுடைய உயிர்த்தெழுதலுக்கும் அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பதிலே சென்றதுக்கும் நீங்கள் தான் சாட்சிகளா? ஓ சகோதரனே, அப்படி இதையெல்லாம் முடிந்து விட்டது என்று சொன்னால் எங்கள் இருதயம் குத்தப்படுகிறது. அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால், அவர்களிடத்தில் சொல்லுங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். நாளை அவர் என்று விசுவாசிக்காவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். மேசியாவின் வருகையை அறியாதவர்கள் தான் பாவமுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா உங்களுக்கு? அல்லேலூயா. அங்கே நாம் கவனமாக பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் வெளியே வருகிறது. இது யாருக்கு எரிச்சலா இருக்கும்? மேசியா வந்து போயிட்டாரு, அவர் உயிர்த்தெழுதல்ல வந்துட்டாரு, பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உயிரோடு ஏஞ்சிட்டாங்க, எடுத்துக்கொள்ளப்படுதலும் முடிஞ்சிச்சு. இத சீஷருங்க சொல்லும் போது, அவர் வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்த பரிசேயர் சதுசேயர் இந்த சபைகள், அவருடைய வருகை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சபை விசுவாசிகள் எல்லாருக்கும் கோபம் வருமா வராதா? அவங்க மேசியாவை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எதிர்பார்க்கிற மாதிரி அவர் வரல. அவருக்கு சொந்தமானதில் அவர் வந்தார், அவருக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் கண்களிலிருந்தும் காணாமலும் காதுகளிலிருந்து கேளாமலும் இருதயத்தில் உணராமலும் போனார்கள். அதே சம்பவம் மறுபடியுமாக இந்த கடைசி நாட்களிலே தேவன் அதே சம்பவத்தை நடத்தி முடித்தார். அல்லேலூயா. நடத்தி கொண்டிருக்கிறார் அல்ல, நடத்தி முடித்தார். ஏனென்று சொன்னால், இப்படிப்பட்ட ஒரு உபதேசமானது உள்ளே வருகிறது. இதை பார்த்துதான் சவுலுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. சவுலுக்கு கோபம் வந்துருச்சு. மேசியா வந்துட்டாருன்றானுங்க, உயிர்த்தெழுதல் முடிஞ்சிச்சுன்றானுங்க, ராப்சர் முடிஞ்சிச்சுன்றானுங்க. இவனுக்கு என்ன பைத்தியக்கார கூட்டமா? எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்களே, இவனெல்லாம் பைத்தியக்கார கூட்டமா? இவனுக்கு ஏன் போலப்போ? இந்த பைத்தியக்கார கூட்டத்தை நம்ம வச்சிருக்க கூடாது, இவர்களை கொலை செஞ்சு சொல்லி நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு போறான். நிருபங்களை கேட்டு வாங்கிட்டு சேவான கொண்டுட்டு அப்படியே போயிட்டு இருக்கும் போது அங்கே ஒரு ஒளியானது அவனை அடித்து வீழ்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக கீழே விழுந்துட்டான். ஆண்டவரே நீர் யார்? அந்த ஒளியை பார்த்து இந்த பவுல் அப்படியாக சவுலாக இருக்கப்படும் பொழுது அந்த ஒளியை பார்த்து கேட்கிறான், ஆண்டவரே நீர் யார்? அதற்கு அவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அப்படியாக அவன் வெளிப்பாடை அப்போதுதான் தேவனுடைய சத்தத்தை கேட்க முடிகிறது. ஒரு மனிதன் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் நேரடியாக தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற வேண்டும் என்று சொன்னால் தேவன் அவனை சந்திக்க வேண்டும். அல்லேலூயா. இவன் தேவனை சந்திக்க கூடாது.
தேவன் அவனை சந்தித்தால் தான் அவனுக்கு வெளிப்பாடு. அல்லேலூயா. ஒரு மனிதன் தேவனை சந்திப்பதில் வெளிப்பாடை பெற்றுக் கொள்ள முடியாது. தேவன் சந்திக்க அவனை தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் தெரிந்து கொண்டவன் தான் முக்கியம். தேவனை யார் தெரிந்து கொண்டார் என்பது முக்கியம் அல்ல. காயின் தேவனை தெரிந்து கொண்டான், தேவனை ஆபேலை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. அவர் இழந்து போனவர்களை தேடவும் தான் வந்தார். அதனால தான் பார்த்தாரு, இழந்து போனது விபச்சார ஸ்திரீயும் சுங்க வசூலிப்பவனும் மீன் பிடிப்பவனையும் அவர் தெரிந்து கொண்டார். ஏனென்றால் அவர்கள் இழந்து போனார். அதனால இழந்து போனதை அவர் தேடினார். அவர் அப்படியாக சமாரிய வழியாக போய் தேடினார். அங்கே சமாரிய ஸ்திரீயை கண்டுபிடித்தார். அல்லேலூயா. அவர் யாரை இழந்தாரோ அவரை தேடி செல்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் தேவனை தேடவில்லை, தேவன் நம்மை தேடி இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த கழுகு கதையில் வருவது போல, அந்த கழுகு எப்படி தன்னுடைய அந்த முட்டை ஒன்று காணாம போனவன மாதிரி தேடி கண்டுபிடிச்சு தன்னுடைய குட்டி பறவையை எப்படி கண்டுபிடிக்குதோ, அந்த மாதிரி நம்மளுடைய தேவனும் நம்மை தேடுகிறாக இருக்கிறார். இங்கே சவுல் எதற்கு அடையாளமாக இருக்கிறான் என்று சொன்னால், அவன் பவுலாக மாறுவதற்கு முன்பாக தேவனிடத்திலே வெளிப்பாடை பெறாமல் ஒரு மனிதனும், தேவனிடத்திலிருந்து பெறாத எந்த வெளிப்பாடும், தேவனிடத்திலிருந்து கிடைக்காத எந்த ஒரு ஞானமும் வெளிப்பாடும் ஒரு மனிதனை தேவனோடு ஐக்கியம் கொள்ள செய்யாது என்பதற்கு சவுல் அடையாளமாக இருக்கிறார். மனிதனால் கற்பிக்கப்பட்ட அறிவினாலேயோ சபைகளால் போதிக்கப்பட்ட அறிவினாலேயோ ஒரு மனிதன் மேசியாவினுடைய வருகை, அவருடைய வருகையும் அவருடைய உயிர் தேடுதலும் அவருடைய எடுத்துக் கொள்ளப்படுதலும் முடிந்து விட்டது என்பதை விசுவாசிப்பதற்கு ஒரு மனிதன் தனிப்பட்ட அனுபவத்தை பெற வேண்டியவனாக இருக்கிறான். ஒரு சபையினிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை பெற முடியாது, ஒரு மனிதனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை பெற முடியாது, ஒரு பள்ளிக்கூடத்திலே தேவனுடைய வெளிப்பாடை பெற முடியாது, எந்த ஒரு பிரசங்கியாரிடத்திலும் தேவனுடைய வெளிப்பாடை பெற முடியாது. ஒரு தேவனுடைய வெளிப்பாடு பெற வேண்டும் என்று சொன்னால் அவன் அந்த அக்னி சம்பனத்திலே போய் அங்கே கேட்க வேண்டியவனாக இருக்கிறான். அந்த அக்னி சம்பவம் அவனை முகமுகமாக சந்தித்தால் ஒழிய அவனுக்கு அந்த வெளிப்பாடு பெற முடியாது. அல்லேலூயா. மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என்னுடைய பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. அந்த கிறிஸ்து என்ற வெளிப்பாடு பெறுவதற்கு பரலோகத்தில் இருக்கக்கூடிய பிதாவானவர் பேதுருக்கு வெளிப்பாடை கொடுக்க வேண்டியதாக இருந்தது. இல்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்து என்று சொல்லி இருக்க மாட்டான். இதை மாம்சமும் ரத்தமும் வெளிப்படுத்த முடியாது. வெளிப்பாடு மாம்சமும் ரத்தமும் உள்ள ஒரு மனிதத்திலிருந்து வராது. அவன் சபையை வச்சு நடத்தினாலும் சரி, அவன் காலேஜ் வச்சு நடத்தினாலும் சரி, எவ்வளவு பெரிய பிரசங்கியாக இருந்தாலும் சரி, அவன் எவ்வளவு கேசட்டுகளை போட்டு இருந்தாலும் சரி, தேவனிடத்திலிருந்து தான் வெளிப்பாடு பெற வேண்டியவனாக இருக்கிறான். மாம்சம் ரத்தம் வெளிப்பாடு தரவில்லை, பரலோகத்தின் பிதாவே இதை எனக்கு வெளிப்படுத்தினார், அதுதான் உனக்கு வெளிப்படுத்தினார் பேதுருவே என்று அன்று சொன்னார். இங்கே நாம் காணக்கூடிய அழகான பாடம், இன்றைக்கு அநேக ஜனங்கள் சபையிலே தன்னுடைய போதகர் மூலமாக வெளிப்பாடு கிடைக்குமா, நம்ம போதகர் சொன்னாதான் இரண்டாம் வருகை வந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த போதகர் ஒத்துக்கொள்ளவில்லை என்று சொன்னால் அந்த சபையில் இருக்க யாரும் ஒத்துக்கொள்ள கூடாது. முதலாவது அந்த போதகருக்கு அது தெரிந்திருக்க வேண்டும். அவருடைய சபையின் ஐக்கியமானது சொல்ல வேண்டும். இன்றைக்கு அவருடைய இரண்டாம் வருகை தவறவிட்டதற்கு காரணமே அதுதான்.
என்னுடைய சபை அதை விசுவாசிக்கவில்லை, நானும் அதை விசுவாசிக்க முடியாது. என்னுடைய போதகர் அதை விசுவாசிக்கவில்லை, நானும் அதை விசுவாசிக்க முடியாது. கமலேல் போன்றவர் என்னுடைய சகோதரன், அவர் எத்தனை புக்கு டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறார் தெரியுமா? எவ்வளவு மொழிபெயர்ப்பு பண்ணி கொண்டிருக்கிறார் தெரியுமா? இந்த செய்தி புத்தகங்களை ஆங்கிலத்திலிருந்து தமிழில் எத்தனை புத்தகங்களை அவர் மொழிபெயர்த்திருக்கிறார் தெரியுமா? அவருக்கு தெரியாத ரகசியம், அவர் மொழிபெயர்த்த செய்தி புத்தகத்தை படித்த உனக்கு வந்து விடுமா? அல்லேலூயா. ஓடுகிறவரும் அல்ல, அல்லேலூயா, விலை செய்கிற தேவன், இறங்குகிற தேவன். அல்லேலூயா. வெளிப்பாடு என்பது தேவனால் அருளப்பட வேண்டிய ஒரு வரமாக இருக்கிறது. வெளிப்பாடு என்பது ஒரு வரமாக இருக்கிறது. அந்த வரமானது நமக்கு அளிக்கப்படவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக இந்த காலத்துக்குரிய செய்தியில் உள்ள காரியங்களை நம்மால் காண முடியாது. அன்றைக்கு வேதாமத்தை எழுத்துப்பூர்வமாக படித்து மனித கற்பனைகளை உபதேசங்களாக போதித்த அன்றைக்கு வீணாய் ஆராதனை செய்த காரியம்தான் இன்றைக்கு செய்தி புத்தகத்தை வைத்துக் கொண்டு வீணாய் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு இந்த செய்தியிலே வெளிப்பாடு வேணும் என்று சொன்னால், இந்த செய்தியில் இருக்கக்கூடிய காரியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், முதலாவது நாம் அந்த அக்னி ஸ்தம்பத்தோடு ஐக்கியம் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு நாள் தேவனுடைய தீர்க்கதரிசியினுடைய செய்தி கேசட், தீர்க்கதரிசி அதை எக்ஸாக்டாக கரெக்டா சரியா சொல்லணும்னா அது 7 முத்திரைகள் ஒளிநாடா என்று நினைக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியாக அந்த ஒளிநாடாவை அவர்கள் போட்டு கேட்டிருந்த போது அந்த டேப் மேல பாத்தீங்கன்னா அந்த அக்னி ஸ்தம்பம் நின்று காட்சி அளித்ததை அவர்கள் புகைப்படம் எடுத்ததாக அந்த புகைப்படம் எடுத்து அதை கொண்டு வந்து தீர்க்கதரிசனத்திலே கொடுத்தார்கள். நம்முடைய தேவனுடைய தீர்க்கதரிசி வில்லியம் மரியன் பிரண்டாம் அவர்கள் அவர் சொல்லுகிறார், இந்த ஒளிநாடா, இந்த 7 முத்திரைகள் அடங்கிய அந்த ஒளிநாடாவை அவர்கள் போட்டு கேட்டுக் கொண்டிருந்த போது அதன் மீது, அந்த டேப் ரெக்கார்டு மீது இதோ காணப்படுகிறதே இதே அக்னி ஸ்தம்பம் அங்கே காட்சி அளித்ததை புகைப்படம் எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பேர் பார்க்க விரும்புறீங்க? அந்த அக்னி ஸ்தம்பத்தை நீங்கள் காண வேண்டும் என்று சொன்னால் உங்கள் வீடுகளிலே நீங்கள் இந்த ஒளிநாடாவை போட்டு கேட்பீர்கள் என்று சொன்னால் அந்த அக்னி ஸ்தம்பமானது நிச்சயமாக நீங்கள் தொலைபேசியில் போட்டாலோ அல்லது அது டேப் ரெக்கார்ட்ல போட்டாலோ அல்லது சிடி பிளேயர்ல நீங்க போட்டு கேட்டாலும் நிச்சயமாக அந்த அக்னி ஸ்தம்பம் அங்கே இருக்கும். அல்லேலூயா. அங்கே பவுலை அப்படியாக சவுலாக இருக்கப்படும் அந்த அக்னி ஸ்தம்பம் சந்தித்தது. சந்தித்த உடனே ஆண்டவரே நீ யார் என்று அவன் கேட்ட பொழுது அவர் சொன்னான், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்றான். அங்கே அவன் இவர்தான் அந்த பழைய ஏற்பாட்டை யெகோவா தான், புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்து. அந்த எரிகிற முச்செடியிலே இருந்த அதே அக்னி ஸ்தம்பம் தான் இப்போது நம்மை சந்திக்க வந்த அந்த அக்னி ஸ்தம்பம். இந்த லோகோஸ் தான் அன்றைக்கு இயேசுவாக வந்தது. அந்த இயேசு தான் எடுத்துக்கொள்ளப்படுவதிலே போன பிறகு அக்னி ஸ்தம்பமாக மாறினது. அந்த அக்னி ஸ்தம்பம் தான் இப்போது நம்மை சந்தித்து பேசிக் கொண்டிருக்கிறது என்பதை அவன் அறிந்து அப்படியாக அவன் அரபியாவுக்கு சென்று 3 வருடம் தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடை பெறுவதற்கு அவன் அவன் தனிமைப்படுத்திக் கொண்டு தேவனிடத்திலிருந்து நேரடியான வெளிப்பாடை பெற்றுக் கொண்டான். அவன் அந்த வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிறகு, தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிறகு அவன் அப்பொழுதுதான் சொன்னான், நான் இப்பொழுது நான் எந்த ஒரு அறிவோடும் ஞானத்தோடும்
எந்த ஒரு கல்வி ஞானத்தோடும் கல்வி அறிவியோடும் உங்களோடு வரவில்லை, தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட வெளிப்பாடோடு வருகிறேன் என்று சொல்ல முடிந்தது. அவன் தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட உடனே அவன் எந்த இடத்திலிருந்து வந்தானோ, எந்த இடத்துல பைபிள் காலேஜ் படிச்சுட்டு வெளியே வந்தானோ, எந்த ஜனங்களாலே அவன் ஒரு சிறந்த கல்விமானாக வருவான் என்று யாரெல்லாம் அவனை கல்வியிலே வளர்த்தார்களோ, எந்த பாஸ்டர்லாம் அவனோட ஐக்கியத்தில் இருந்தாலோ, அதே பாஸ்டரிடத்தில் திரும்ப போய் சொன்னான், இயேசுவே மெய்யான தேவன், அவர்தான் மேசியா, அவர்தான் மேசியா என்று நான் உங்களுக்கு தேவனிடத்திலிருந்து பெற்ற வெளிப்பாட்டின் பிரகாரம் உங்களுக்கு விலக்கி காண்பிக்கிறேன் என்று சொல்லி அவன் மறுபடியுமாக தனக்கு கற்றுக் கொடுத்தவர்களிடத்திலேயே போய் திரும்ப போய் சொன்னான். அல்லேலூயா. அவர்கள் கல்வியை கற்றுக் கொடுத்து அவனுக்கு நல்ல அறிவெல்லாம் போதித்து அனுப்பும் போது பவுல் சவுலாக இருக்கப்படும் பொழுது எல்லோருக்கும் வேண்டப்பட்டவனாக இருந்தான், எல்லாராலும் விரும்பப்படத்தக்க ஒரு நபராக இருந்தான். அதே நபர் அதே வேதாகமத்தை தனிப்பட்ட முறையிலே வாசித்து தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு மறுபடியும் அவர்களுக்கு திரும்ப வந்து அவர்களிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட அதே வேதாகமத்தை எடுத்து அவர்களுக்கு அந்த வேதாகமத்தின் வெளிப்பாடை எடுத்து சுட்டி காண்பித்து அவருடைய வருகை வந்துவிட்டது என்றும், அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லோரும் உயிரோடு எழுந்து விட்டார்கள் என்றும், இயேசு கிறிஸ்துவும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் உயிர்த்தெழுதல் முடிந்து அவர்கள் எடுத்துக் கொள்ளப்படுவதிலே சென்று விட்டார்கள் என்றும் அவர்களுக்கு சுட்டி காண்பித்ததன் நிமித்தம் அவர்களால் நேசிக்கப்பட்ட சவுல் எனப்பட்ட பவுல் யாரால் நேசிக்கப்பட்டிருந்தானோ அவர்களால் வெறுக்கப்படவும் செய்யப்பட்டான். அவர்கள் எல்லாரும் வெறுத்து வெளியே தள்ளிட்டாங்க. காரணம் என்ன? ஏன் அவர்களால் அந்த ஐக்கியம் கொள்ள முடியவில்லை? பழைய மாதிரி ஏன் அந்த சகோதர சேகம் இல்லை? யார் பிரித்தது? என்ன காரியம்? அந்த மனித உபதேசங்களை கற்பனையாக சவுல் என்பவன் அப்படியாக அவன் அதை பேசிக் கொண்டிருந்த போது சவுல் அவர்களுக்கு பிடித்தமானவனாக இருந்தான். ஆனால் சவுல் அந்த அக்னி சம்பத்தை சந்தித்து அந்த வேதத்தின் வெளிப்பாடை பெற்றுக்கொண்ட பிறகு அதே இடத்திலே போய் அதே வேதாகமத்தை எடுத்து மறுபடியுமாக மேசியா வந்துவிட்டார், உயிர்த்தெழுதல் நடந்துவிட்டது, எடுத்துக்கொள்வதல் சம்பவித்து விட்டது என்று அவன் அதே ஜனங்களிடத்தில் திரும்பவுமாக போய் சொல்லும் பொழுது அவன் நேசிக்கப்பட்ட எல்லா ஜனங்களாலும் அவன் வெறுத்து தள்ளப்பட்டான். காரணம் என்னவென்று சொன்னால், அவன் ஆபேலை போன்றும் இந்த ஜனங்கள் காயினும் போன்றும் வெளிப்பாடு பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அல்லேலூயா. இந்த பவுல் அப்படியாக அங்க சொல்லும் பொழுது மெய்யாகவே நீங்கள் வேதத்தை நன்கு ஆராய்ந்து பாருங்கள், வேதத்தில் உள்ள ஒவ்வொரு எழுத்தின் பிரகாரமும் நமது மேசியாவாகிய இயேசு இங்கே வந்திருக்கிறார், அவருடைய ஊழியத்தை முடித்திருக்கிறார் என்று அவன் அந்த வேதாகமத்தை எடுத்து சுட்டி காண்பித்தான். யாருக்கு? யார் இவனுக்கு போதித்தார்களோ அவர்களுக்கு இவன் திரும்ப போய் போதிக்கிறான். இவர்கள் அவனுக்கு போதிக்கப்படும் போது பவுல் விரும்பப்படத்தக்கவனாக இருந்தான். ஆனால் பவுல் அவர்களுக்கு போதிக்க வரும்பொழுது விரும்பப்படாத நபராக மாறிவிட்டான். காரணம், இவன் ஆபேலை போன்ற வெளிப்பாடை பெற்றுக் கொண்டிருந்தான், அவர்களோ காயினை போன்று இருந்தார்கள், வெளிப்பாடு இல்லாமல். அதனால சவுலாகிய பவுலை கொல்லுவதற்கும் அவர்கள் ஆயத்தமாகிவிட்டார்கள். அல்லேலூயா. இன்றைக்கு இந்த செய்தி புத்தகத்தை நம்மிடத்தில் கொடுத்தவர்களிடத்திலே இந்த செய்தியை வாசித்து இந்த ஒலிநலவை போட்டு கேட்டு தீர்க்கதரிசி இப்படியாக சொல்லுகிறார், இதோ பாருங்கள் அவர் உயிர்த்தெழுதல் முடிந்து விட்டது என்றும்
சபையானது பரலோகத்தின் உள்ளாக எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றும் வருகையானது முடிந்துவிட்டது என்றும் இதை சொல்லுகிறாரே என்று சொல்லி நமக்கு போதித்த, நமக்கு டேப்பு கொடுத்த, நமக்கு செய்தி புத்தகத்தை கொடுத்தவங்களிடத்தில் நாம் திரும்பமாக போய் சொல்ல போடும்போது, நமக்கு அவர்கள் போதித்த நாளிலே நம்மை நேசித்தவர்கள் இந்த வெளிப்பாடை அவர்களிடத்திலே போய் சொல்லும்பொழுது அவர்கள் நம்மை வெறுக்கிறார்கள். காரணம் என்ன? அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதுங்களா? அல்லேலூயா. அதே காயினுடைய ஆவியும் ஆபேலுடைய ஆவியும் கிரியை செய்வதை பாருங்கள். அல்லேலூயா. பவுலை அப்படியாக அங்க திரும்ப அனுப்பினார். நீ போய் சொல்லு என்று சொன்னார். உன்னை இவ்வளவு தூரம் நேசிக்கிறாங்க சொல்றல்ல பவுல், இதே வேதாமத்தில் இருக்கக்கூடிய வெளிப்பாடை நீ போய் பேசு. அவர்கள் உன்னை நேசிக்கிறாங்க பாப்பா, அவங்க வச்சுக்கிற அன்பு உண்மையா பொய்யா நீ தெரிஞ்சுக்க போ. உண்மையாவே அவர்கள் உன்னை நேசித்தால் அந்த வேதத்தை எடுத்து, ஓ இப்படியா சொல்லி இருக்கிறது வேதாகமம், ஓ என் அன்பு சகோதரனே, நிச்சயமாகவே தேவன் உனக்கு கொடுத்த வெளிப்பாடை நாங்கள் ஆமோதிக்கிறோம், இப்படியாக வார்த்தையில் எழுதியிருக்கிறதே, ஓ இதை நாங்கள் காண தவறிவிட்டோம், ஆனால் கர்த்தரோ உன் கண்களை திறந்து காண்பித்திருக்கிறார், நிச்சயமாக ஆண்டவருக்கு நன்றி, தேவன் உன் மூலமாக எனக்கு போதித்தார், அதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்படி என்று சொன்னார்களா பவுலை பார்த்து? இல்லையே. பவுலை சவுலாக இருக்கும்போது நேசித்தவர்கள், சவுல் என்பவன் வெளிப்பாடை பெறாதவனாகவும் பவுல் என்பவன் வெளிப்பாடை பெற்றவனாகவும், சவுல் என்பவன் உலகத்தால் சிநேகிக்கப்பட்டவனும் பவுல் என்பவன் உலகத்தால் வெறுக்கப்பட்டவனாக இருந்தான். காரணம் ஒரே மனிதன் தான். ஆனால் வெளிப்பாடு இல்லாத போது அந்த சபைகள் அவனை நேசித்தது, அவன் வெளிப்பாட்டை பேசும்போது சபைகள் அவனை நிராகரித்தது. காரணம், அவன் ஒரு மிருகத்தின் சுபாவத்தை பெற்றுக் கொண்டிருந்தான். அந்த மிருகத்தின் சுபாவத்துக்குள்ளாக அந்த ஆவிக்குரிய சரீரமானது உள்ளே பிரவேசித்தவுடனே உடனடியாக அவன் பவுலாக மாறினான். சவுல் என்னும் அந்த மண்ணிலே உண்டாக்கப்பட்ட மனித உபதேசங்களால் உருவாக்கப்பட்ட மனித கற்பனைகளால் உபதேசங்களாக போதித்து வளர்க்கப்பட்ட அந்த மண் சரீரத்துக்குள்ளாக, அந்த சவுலுக்குள்ளாக தேவன் அந்த பரிசுத்தாவியை உள்ளே ஊற்றப்படும் போது அவனை பவுலாக மாற்றினார். நாமும் தேவனுடைய வெளிப்பாடை பெற வேண்டும் என்று சொன்னால் மனித கற்பனைகளை உபதேசங்களாக நமக்கு போதித்தவர்களிடத்திலிருந்து நம்மை வேறு பிரித்து தேவனோடு ஐக்கியம் கொண்டிருந்தால்தான் அந்த தேவசாலாகிய அந்த பரிசுத்தாவியை நமக்கு தருவார், தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. அந்த பரிசுத்தாவியை நாம் பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுவரையில் நாம் சவுலாகத்தான் இருப்போம். சவுலுக்கு வெளிப்பாடு கிடையாது. வருகையை பத்தி சொன்னா அவங்களை கொலை செய்ய தோணும். உயிர்த்தெழுதலை பத்தி பேசினா நம்ம எரிச்சல் அடைவோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சிச்சுன்னு சொன்னா நிச்சயமாக அவர்களுக்கு எரிச்சல் குணமும் கொலை செய்யக்கூடிய எண்ணமும் உருவாகும். இவர்களை விட்டு வைக்க கூடாது என்ற எண்ணம் எல்லாம் வரும். எப்பொழுது நாம் சவுலாக இருக்க மட்டும் மனித உபதேசங்களை கற்பனையாக போதித்த காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால் நாம் இன்னும் சவுலாகத்தான் இருக்கிறோம். நாம் தனிப்பட்ட முறையிலே இந்த ஒளி நாடாக்களையும் செய்தி புத்தகங்களையும் வாசித்து அந்த வெளிப்பாடாகிய பரிசுத்தாவியை நாம் பெறுமட்டும் நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தால்தான் சவுல் பவுலாக மாறியது போல அந்த மண்ணான மனிதன் ஜீவ ஆத்துமாவாக மாறினது போல
நாமும் மாற வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக அந்த பரிசுத்தாவியை பெற வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிசுத்தாவியை ஒரு மனிதன் பெறாமல் தேவனிடத்திலிருந்து எந்த வெளிப்பாடும் பெற்றுக்கொள்ள முடியாது. தேவனுடைய வெளிப்பாடு பெற வேண்டும் என்று சொன்னால் முதலாவது பரிசுத்தாவியை பெற வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அவன் பரிசுத்தாவியை பெற்றதனால்தான் சவுல் என்ற குணாதிசயத்திலிருந்து பவுலாக மாறினான். இன்றைக்கு அநேக செய்தி புத்தகங்களை வைத்திருந்தாலும், ஒளி நாடாக்களை அவர்கள் போட்டு கேட்டுக்கொண்டிருந்தாலும், அவர்களுடைய மனித உபதேசங்களை கற்பனைகளாக போதிக்கக்கூடிய சுபாவம் அவர்கள் இருதயத்துக்குள்ளாக இருக்கும் என்று சொன்னால், அவர்கள் பரிசுத்தாவியை பெறும் வரைக்கும் காத்திருத்தல், தன்னை தனிமைப்படுத்திக் கொள்ளுதல் அவசியமாக இருக்கிறது. தேவனோடு தனிப்பட்ட ஐக்கியம் இல்லாமல், தேவனோடு தனிப்பட்ட முறையில் சேர்ந்து உரையாடாமல், தேவனோடு ஏனோக்கை போல் சஞ்சரிக்காமல் ஒரு மனிதனும் அவருடைய வருகையின் வெளிப்பாடோ உயிர்த்தெழுதலின் வெளிப்பாடோ எடுத்துக் கொள்ளப்படுதல் முடிந்தது என்ற வெளிப்பாடையோ பெற்றுக்கொள்ளவே முடியாது. அதை அசட்டை செய்யவும், அதை குறித்து பிரசங்கம் செய்வர்களை ஏளனம் செய்யவும் பரியாசம் செய்யவும் தான் முடியும். அதற்கு அடையாளம் தான் இந்த சவுலாக இருக்கிறான். நீங்கள் வேதத்தை நன்றாக கவனியுங்கள். சவுல் யாரை கொலை செய்ய வகை தேடினான், எந்த நாளை அவன் கொலை செய்ய வகை தேடினான், எந்த உபதேசத்தை வைத்து அவன் கொலை செய்ய வகை தேடினான், அவனுக்குள்ளாக இருந்த உபதேசம் என்ன, அவன் எந்த அறிவை பெற்றுக் கொண்டதனால இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வருகையை, அவருடைய உயிர்த்தெழுதலை, அவருடைய எடுத்துக்கொள்ளப்படுவதை குறித்து பிரசங்கித்த ஜனங்களை ஏன் அவன் கொலை செய்ய வகை தேடினான் என்று நீங்கள் சற்று நிதானித்து வேதத்தை வாசிப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக அதை அறிந்து கொள்ள முடியும். நான் முதலாவது தனிப்பட்ட முறையிலே தேவனோடு ஐக்கியம் கொள்ள வேண்டியவர்களாகவும், தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு வேதத்தை வாசிக்கிறவர்களாகவும், செய்தி புத்தகங்களை படிக்கிறவர்களாகவும், ஒளி நாடாக்களை போட்டு கேட்கிறவர்களாகவும், நம்முடைய சிந்தைக்குள்ளாக எந்த மனிதனுடைய பிரசங்கத்தை வைத்தோம், எந்த மனிதன் நமக்கு எந்த சபையினுடைய உபதேசங்களையோ போதகத்தையோ நம் தலைக்குள்ளாக ஏற்றுக்கொள்ளாமல் தனிப்பட்ட முறையிலே கர்த்தாவே நீர் எனக்கு போதியும், அடியேன் கேட்கிறேன், நீர் என்னோடு பேசும், நான் அதற்கு கீழ்ப்படுகிறேன், நீ என்ன சொன்னாலும் அதற்கு மாத்திரமே நான் செவி கொடுக்கிறேன், என்னுடைய போதகர் என்ன சொன்னாலும் சரி, என் சபை என்ன சொன்னாலும் சரி, என்னை வளர்த்தவர்கள் என்ன சொன்னாலும் சரி, ஆனால் நீர் என்னை எப்படி நடத்துகிறீரோ அப்படி நான் நடக்க என்னை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்தால் ஒழிய தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையின் உறுப்பின் வெளிப்பாடு கூட பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. நாம் தேவனோடு தனிமைப்படுத்திக் கொள்வது நல்லது. அல்லேலூயா. இந்த உலகத்தின் எல்லா காரியத்திலிருந்தும், இந்த உலக பிரகாரமான சம்பிரதாயங்களில் இருந்தும், இந்த உலகத்தில் உள்ள எல்லா சபையின் போதகத்திலிருந்தும் நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டால் ஒழிய தேவனிடத்திலிருந்து ஒரு வார்த்தையின் உறுப்பின் வெளிப்பாடு நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த காலத்தில் தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியாக வில்லியம் மரியன் பிரணாம் எனக்குரிய ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பி இந்த கடைசி நாட்களிலே அவருடைய வருகையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவர் எடுத்துக் கொள்ளப்படுதலையும் அவர் சரியாக நிறைவேற்றி இவையெல்லாம் முடிந்தது, இந்த பூமியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் முடிந்தது என்பதற்கு நீங்க தான் சாட்சியாக இருக்கிறீர்கள். இத போய் எல்லாருக்கும் சொல்லுங்க, இத போய் எல்லாருக்கும் போய் சொல்லுங்க. ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தின் முடிவு புரிந்த உங்களோடு கூட நான் இருக்கிறேன். அல்லேலூயா. தேவன்
அப்படியாக நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நிச்சயமாகவே வேதம் சொல்லுகிறது, அநேகர் சென்ற நாட்களில் என்னிடத்தில் கேள்வி கேட்டார்கள், வருகை முடிந்து விட்டது, பின்ன ஏன் இந்த ஞானஸ்நானம் கொடுக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். என் அன்பு சகோதர சகோதரியே, நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும். வேதம் தெளிவாக சொல்கிறது, தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்துள்ள யாவருக்கும். அப்போஸ்தலர் 2:38 இருக்கிறது. வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கிற தூரத்தில் உள்ள யாவருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை அறிந்து கொள்ள தூரத்தில் உள்ள, இன்னும் இந்த செய்திக்குள் வருவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிற அந்த ஆத்மாவுக்கும் சேர்த்துத்தான் அப்போஸ்தலர் 2:38 இருக்கிறது. அல்லேலூயா. இப்படியாக தேவன் நமக்கு அவருடைய வெளிப்பாடை தருவதற்கு நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. தேவனோடு தனிமைப்படுத்துதல், இந்த உலகத்தோடு உள்ள தொடர்பையிலிருந்து நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எல்லா விதமான குழப்பமான அந்தகார சூழல்களில் இருந்து நாம் நம்மை தனிமைப்படுத்திக் கொண்டு தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி நாம் அதில் இருப்போம் என்று சொன்னால், நிச்சயமாக கர்த்தர் அவருடைய வார்த்தையில் உள்ள வெளிப்பாடுகளை நமக்கு கண்கள் காண கிருபை செய்வார். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபம் செய்வோம். கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வேளையில் நீர் தாமே கிருபையாக எங்களோடு கூட எம்மாவூர் சீஷர்களோடு பயணித்த வேலையை போன்று கர்த்தாவே இந்த வேலை இருந்ததுக்காக நன்றி. உம்மிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடை பெற வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவரே, எங்களை நாங்கள் உம்மோடு கூட தனிமைப்படுத்திக் கொள்வது அவசியமாக இருக்கிறது. ஆண்டவரே, எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். இந்த பூமியில் ஜீவிக்க மட்டும் உம்முடைய வார்த்தையை அநேகருக்கு கொண்டு செல்லுகிற பாத்திரங்களாக, நீர் எங்களுக்கு செய்த கிருபையை நாங்கள் மற்றவருக்கு பரிமாறிக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். நீர் நடத்தும், நீர் பேசுகிறதை நாங்கள் கேட்கவும், நீர் சொல்லுகிறபடி நாங்கள் நடக்கவும், உம்முடைய சித்தத்தை நாங்கள் செய்கிறோம் காணப்பட எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம். எங்களிலே மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது ஆண்டவரே, அது மண் என்பதை நாங்கள் அறிக்கை எடுக்கிறோம். உமக்கு பிரியமானவர்களை செய்யாதபடிக்கு, காணாதபடிக்கு, அவைகளின்படி நடவாதபடிக்கு இருக்கின்ற எங்களிடத்தில் இருக்கக்கூடிய குணாதிசயங்களை நீர் மாற்றி போடும். ஒரு நாள் உம்மை போல நாங்கள் மாற எங்களுக்கு நீர் கொடுத்த அந்த ஆவிக்குரிய சரீரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் அந்த ஆராதனையிலே கர்த்தாவை பங்கு கொள்ளும்படி ஒவ்வொருவருக்கும் ஜீவனை கொடுத்து, ஆண்டவரே, நீர் நல்லவர், நீர் மகிமை உள்ளவர் என்று கூறத்தக்கதாக இந்த பூமியிலே எங்களை வைத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவே நீர் ஆசீர்வதித்த கிருபைக்காக நன்றி. இந்த நாட்களிலும் அவருடைய எல்லா தேவைகளிலும் உம்முடைய கரம் இருந்ததற்காக நன்றி. உம்முடைய பிள்ளைகளை நீர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறீர், உமக்கு நன்றி. உலகெங்கிலும் கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையை விசுவாசிக்கக்கூடிய உம்முடைய வார்த்தையினால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் ஒவ்வொருவரும் நினைவு கூறுகிறோம். அவர்கள் எந்த இடத்தில் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளிலும் உம்முடைய கிருபையும் உம்முடைய பெலனும் அவர்களை தாங்கி நடத்தும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புவித்து ஜெபிக்கிறோம்.
ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். Praise Lord, brother. God bless you. God bless you, brother. Praise Lord.